சவுக்கு சங்கரை வந்து பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது, ஊடகவியலாளர்னு சொல்ல முடியாது. இவர் ரெண்டுமே கிடையாது. இதே மாதிரி ஒரு தடவை நீதித்துறையில இருக்கிற பெண்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிதான் 6 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. கான்ட்ரவர்சியா பேசுறத கேட்ட உடனே மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு சவுக்கு சங்கர் வந்து எல்லா உண்மையையும் பேசிடுறாரு, இவர் சொல்றதுதான் % வந்து உண்மை. செய்தியை வச்சு அவர் அதை வந்து டெவலப் பண்ணி அவங்க கிட்ட ஏதாவது பணம் கறக்குறது தான் பாப்பாரு. நீங்க அவர் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செய்தி வந்து சொல்லிட்டு போனா பரவாயில்ல, கண்டமேனிக்கு பேசுறது, ஒரு முதல்வரையும் பாக்குறது இல்ல. முதல் தகவல் நேயர்கள் அனைவருக்கும் சிவசந்தோஷ்குமாரின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு சே சார்லஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரோட இணைந்து பல விஷயங்களை பேசி நம்ம கலந்து உரையாடலாம். வணக்கம் சார்லஸ். வணக்கம். என்னோட முதல் கேள்வி திரு சவுக்கு சங்கர் அவர்களை பத்தி தான் வைக்க போறேன். சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா நிறைய மீடியால அவரை வந்து பத்திரிகையாளர்ன்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பத்திரிகையாளர் தானா இல்ல ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு? ஆனா ஒரு சில எல்லாருமே சொல்ற ஒரு சில பேர் வந்து பத்திரிகையாளர் லெவல்ல அவர் ட்ரீட் பண்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் கிடையாது. பத்திரிகையாளர் யாருன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஆரணையில வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பத்திரிகை நடத்துறவங்க தான் பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க. பிளஸ் இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் லைசன்ஸ் வாங்கி தனியார் தொலைக்காட்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, நியூஸ் சேனல்ஸ், அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்கள தான் பத்திரிகையாளர்னு சொல்ல முடியும். சவுக்கு சங்கரை வந்து பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது, ஊடகவியலாளர்னு சொல்ல முடியாது. இவர் ரெண்டுமே கிடையாது. இவர் ஜஸ்ட் வந்து ஒரு அவரை பத்தி நம்ம சொல்லணும்னா அவர் வந்து கருணை அடிப்படையில் அவங்க அப்பா இறந்துட்டார் விஜிலன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது. கருணை அடிப்படையில் அவருக்கு 17 வயசுல அவருக்கு வேலை கொடுத்தாங்க, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுத்தாங்க. 2008 சவுக்கு சங்கர் என்ன பண்றாருன்னா அந்த விஜிலன்ஸுடைய ஹெட் சுப்பீரியர் ஆபீசர் இருப்பாங்களோ அவரும் வந்து தலைமைச் செயலாளராக இருந்தாங்க. 2 பேரும் உரையாடுற ஒரு உரையாடலை டேப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல அலிகேஷன் வந்தது. அப்போ அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ்ல சஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் சஸ்பெண்டட்ல தான் இருக்காரு. ஏன்னா அவர் எப்ப கேட்டாலும் சஸ்பெண்டட் கிளர்க் அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்போ அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு இணையதள பக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சாரு, சவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இணையதள பக்கம். அப்போ அந்த இணையதள பக்கத்துல அவர் சில விஷயங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. ஜெனரலா நடக்கிற விஷயங்களை பத்தி, பொதுவாக நடக்கிற விஷயங்களை பத்தி எழுத ஆரம்பிச்சாரு. அப்போதுல இருந்து அவருக்கு பேர் சவுக்கு சங்கர்னு மாறிடுச்சு. அவருக்கு எந்த பத்திரிகையிலையும் வேலை செய்யல, எந்த ஒரு ஊடகத்துறையிலையும் வேலை செய்யல. அதனால சவுக்கு சங்கர் வந்து ஒரு பத்திரிகையாளரும் கிடையாது, ஒரு ஊடகவியலாளரும் கிடையாது. சவுக்கு சங்கர் வந்து ஒரு யூடியூபர்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். தவிர அவரையும் பத்திரிகையாளரையும் நீங்க எடுத்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அதனாலதான் எந்த ஒரு பிரஸ் கிளப்ல இருந்தும் அவருக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எந்த கிளப்புமே அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கூட்டமைப்புலயும் பண்ண மாட்டாங்க, பத்திரிகையாளர் சங்கங்களும் பண்ணாது. ஏன்னா அவர் ஒரு பத்திரிகையாளர் கிடையாது. பத்திரிகையாளராக இருந்தா மட்டும்தான் வந்து பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து முன்வரும் அவருக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது இதுல, ஏன்னா அவர் ஒரு பத்திரிகையாளர் கிடையாது. சரிங்களா? இப்போ அவர் மேல இருக்கிற அலிகேஷன் வந்து என்ன அலிகேஷன், அதை கொஞ்சம் விவரிச்சு சொல்ல முடியுமா? என்னன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது இல்லாம வந்து 2022 வந்து சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சாரு. அந்த பிரைவேட் கம்பெனி மூலயமா அவர் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றாரு. பிளஸ் வந்து வெளியில இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் பேசுவார். அந்த மாதிரி வந்து ரெட்பிக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, உங்களுக்கு தெரியும், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். அதுல போய் பேசும்போது ஏடிஜிபி அருணை பத்தி சில வார்த்தைகளை வந்து தவறா பேசிட்டாரு. தவறானா ஒரு என்ன சொல்றது, கருத்து சுதந்திரம்னு இருக்கலாம். இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கும் மேல அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு ஹையர் அபிஷியல். மத்தவங்களோட மனதை புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுன்னு தெரியும். ஆமா, 19.2 படி, ஆர்டிகல் 19.2 படி மத்தவங்களுடைய மனதை வந்து புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. 19.1 வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குது. 2 வந்து இந்த கிளாஸ் வந்து இருக்கு அதுல. சோ அவர் வந்து ரொம்ப கேவலமா பேசுறாரு. அவன் இவன் என்ன சொல்றது, ஒரு ஆரோகண்டான ஒரு வேர்டெல்லாம் அவர் யூஸ் பண்ணாரு. அவர் ஏடிஜிபி அருணோட நிறுத்திருக்கலாம். ஆனா ஏடிஜிபி அருணோட அவர் நிறுத்தாம என்ன பண்ணிட்டாருன்னா, ஏடிஜிபி அருண் கிட்ட ஒர்க் பண்ற எல்லா சப்பார்டினன்ஸும் அவரோட வலையில விழுந்துட்டாங்க. சப்பார்டினன்ஸ்
பெண் சபார்டினன்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்து அவர் சாதாரண ஒரு பிசி ரேங்க்ல இருந்து எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி அந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஒத்து போறாங்க. அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அவர் வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் டிரான்ஸ்பர் ஆகி போனாரோ எல்லா இடத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு வேலைக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இப்ப யாரை பத்தியாவது ஒருத்தரை வந்து ஒரு பாயிண்ட் பண்ணி பேசணும்னா அவர் கூட சம்பந்தப்பட்ட ஒருத்தரை மட்டும் தான் பேச முடியும். பொதுவா எல்லாரையும் பத்தியும் பேசிட முடியாது இல்லைங்களா? பொதுவாக எல்லா பெண் காவலர்களும் அதுவும் இல்லாம இப்ப ஏடிஜிபி அருண் வந்து நிறைய இடத்துல பணி புரிஞ்சிருக்கிறாரு. அவர் மவுண்ட் ஸ்டேஷன்ல கூட டிசியா இருந்தாரு, பல இடங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அவர் கிட்ட வேலை செஞ்ச எல்லா சபார்டினன்ஸுமே வந்து அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ அவர் வந்து ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு சரிங்களா. ஜெனரலா வந்து இப்போ யாரையாவது ஒருத்தரை பத்தி பேசணும்னா இன்னார் இவங்க அப்படி மட்டும் தான் பேசணும். ஒரு எவிடன்ஸ் இருந்ததுன்னா பேசலாம், தகுந்த ஆதாரங்கள் இருந்ததுன்னா பேசலாம். அவர் ஜெனரலாவே வந்து ஏடிஜிபி அருண் கிட்ட ஒர்க் பண்ண, அவருக்கு அண்டர்ல ஒர்க் பண்ண எல்லா ஆபீசர்ஸுமே வந்து அவருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி அவர் பேசிட்டாரு. அவர் ஒரு 10-15 இடத்துல டிரான்ஸ்பர் ஆயிருந்திருக்காரு, 10-15 ஒர்க் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவர் கீழே வந்து ஒரு இடத்துல ஒரு 20-30 பெண் காவல்துறையினர் இருக்காங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேரை வந்து ஒரு 300 பேர் கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா. இவங்க எல்லாருமே அவரோட வலையில விழுந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க யோசிக்கணும், ஒரு 300 காவல்துறையில பணிபுரிகிற பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தினர். இப்போ ஜெனரலா வந்து காவல்துறையில பணிபுரிகிற பெண்களுடைய கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்களோட 24 hours டியூட்டி, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப வெளியில வந்து ஒரு பாரா டியூட்டி போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி கூட கிடையாது சரிங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க சரிங்களா. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு பெண்களை வந்து நீங்க வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துற விதமா வந்து அவங்க வந்து நேரடியா வந்து அவர் காதல் வலையில விழுந்துட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா படுக்கைக்கே போயிட்டாங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னது ரொம்ப பெரிய தவறான ஒரு வார்த்தை சரிங்களா. இதே மாதிரி ஒரு தடவை நீதித்துறையில இருக்கிற பெண்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிதான் 6 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. திரும்பவும் அதே மாதிரி 6 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தாரு. இந்த மாதிரி நான் இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்து மறுபடியும் அவர் அதே தான் அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப காவல்துறையில போய் கை வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப இவர் இந்த மாதிரி ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஒரு 12-13 நாள் முன்னாடி சொல்லிட்டாரு. இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தங்க லேடி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோயம்புத்தூர் சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இவருக்கு விஷயம் தெரிஞ்சதா என்னன்னு தெரியல. இவர் வந்து ஆள் வந்து தேனியில போய் தேனியில பதுங்கிட்டாரு. தேனியில பதுங்கினவரை கோயம்புத்தூர்ல இருந்து ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கோயம்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட்ல வந்து ஆஜர்படுத்தினாங்க. வரும் வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது வந்து ப்ரீ பிளான்ட்ன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிறாங்க. அது ஒரு அவசியமே தேவையில்ல. காவல்துறை ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அவரை வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு கிடையாது. இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல வந்து இந்த ஒரு கார் வருது, ஆப்போசிட்ல கிராஸ் பண்ண போறாங்க. கிராஸ் பண்ற மாதிரி வந்த கார் நின்றுடுச்சு. சோ இவங்க வண்டி என்ன பண்ணுது, காவல்துறை வாகனம் என்ன பண்ணுதுன்னா அந்த கார் கிராஸ் பண்ணிடும்னு நினைச்சு ரைட் உடைக்கிறாங்க. பட் கார் நின்னதால ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போயிட்டு இடிச்சு சென்டர் மீடியன்ல மோதிட்டாங்க. காவல்துறையில பணிபுரியிற காவலர்களுக்கும் அடிபட்டுச்சு. அவங்களும் இருக்காங்க, பர்பஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. ஏன்னா அந்த வண்டியில நிறைய பேர் வந்திருக்காங்க. இவ்வளவு பேரும் சேர்ந்து எடுத்துட்டு போய் ஒரு வண்டி அடிக்கிறது. நீங்க அந்த ரியல் ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து இவங்க வந்து வெளியில பேசுறாங்க, ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டாங்களோன்ற அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வழக்கறிஞரே வந்து அதை பத்தி எதுவுமே பேசல சரிங்களா. அவர் வந்து காவல்துறையோட கஸ்டடியில இருக்கும்போது அடிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி தான் வழக்கறிஞர் வந்து நீதிபதி கிட்ட சொன்னாங்க. அதுக்கு என்கொயரி தனியா போயிட்டு இருக்குது. இதுதான் இந்த கேஸ்ல வந்து இதான் ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டாங்க. போட்டதுல அவரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. தொடர்ந்து வந்து இது வரைக்கும் 7 கேஸ் அவர் மேல வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமாவே 7 கேஸ், இது சம்பந்தமா ஒரு 5 கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் மேல வந்து பெண் பத்திரிகையாளர்கள் வந்து 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களை ஆபாசமா வந்து சித்தரிச்சு பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு 2 கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மொத்தம் 7 கேஸ். இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 2-3 நாள் முன்னாடி கூண்டாஸ்ல லாஸ்ட் வீக் கஞ்சா வச்சிருந்தான்ற மாதிரியான ஒரு வழக்கு கூட அவர் மேல பதியப்பட்டிருக்குன்ற மாதிரி. ஆக்சுவலா அவர் கஞ்சா கன்சியூம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்தவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. கஞ்சாவும் எடுத்திருக்காங்க. கஞ்சா வந்து ஒரு 300 கிராம்ஸ் மேல எடுத்ததா இப்போ வந்து லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. 300 கிராம்ஸ் மேல எடுத்திருக்காங்க. தேனியில அரெஸ்ட் பண்ணும்போது கஞ்சா எதுவும் இல்ல. ஆனா அவருடைய கூட இருந்த டிரைவர் கிட்ட
இருந்ததா சொல்லியிருக்காங்க கைப்பற்றணும்ட்டு. அதுக்கப்புறம் முறையா நார்கோட்டிக்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மூலியமா வாரண்ட் வாங்கி அவருடைய மதுரவாயல் வீட்லயுமே டி நகர் ஆபீஸ்லயும் வந்து செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணதுல வந்து அந்த கஞ்சா யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றி இருக்கிறாங்க. பிளஸ் டோட்டலாவே ஒரு 300 கிராம்ஸ் மேல வந்து கஞ்சா எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. கஞ்சா வழக்கம் போட்டிருக்காங்க அவர் மேல. எப்படி எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் அதுல அவரு வந்து இல்ல அவர் வந்து கஞ்சா யூஸ் பண்ணலன்னா நீதித்துறையில வந்து இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தகுந்த ஆதாரங்கள் இருந்ததுன்னா அவர் வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லைன்னா அவர் ரிலீஸ் பண்ணிட போறாங்க. ஓகே. இப்போ ரீசெண்டா அவரை வந்து கோர்ட்டு கூட்டு போகும்போது கூட பெண் காவலர்களா உட்கார வச்சு அவரை கூட்டு போயிருந்தாங்க. அதுலயே வந்து பெண் காவலர் தாக்கினாங்கன்ற மாதிரி ஒரு சொல்லி. அதுதான் அவர் வந்து பெண் காவலர்கள் வந்து எனக்கு பொங்கல் வாங்கி கொடுத்தாங்க, பொங்கல் வாங்கி கொடுத்து என்னை வந்து அடிச்சாங்க, அடிச்சு வந்து என் கையை முறுக்குனாங்க, கையை முறுக்கி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து கோர்ட்லயே சொன்னாரு. நீதிபதி உடனே வந்து ஒரு எக்ஸாமின் பண்ண சொன்னாங்க, போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எக்ஸாம் பண்ண சொன்னாங்க. எக்ஸாமின் பண்ணதுல அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துருச்சு. இவரே வந்து ஒரு அலிகேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த காவல்துறையில ஒரு காவல் ஆய்வாளர் நினைக்கிறேன், அவங்க தலைமையில ஒரு 10 பெண் போலீஸார் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க நாங்க அவர் மேல கையே வைக்கல, நாங்க வந்து அவர் வந்து பாதுகாப்போட கூட்டிட்டு வந்து கஸ்டடியில வந்து பண்ணிருக்கோம். அவரு தான் எங்களை மிரட்டினாரு, ஒருத்தர் பேரா கேட்டாரு, நான் வந்து வெளியே வந்தேன்னா உங்களை என்ன பண்ணவும் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நீதிபதி கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. அதே நீதிமன்றம் வந்து எடுத்திருக்கு. ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி வைக்கணும்னு இருந்தேன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய இந்த மாதிரியான கேசஸ் வந்துகிட்டே இருக்கு. பெண்கள் தாக்கி பேசுறது, இந்த மாதிரி கேசஸ்ல அது உங்க பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக பெண்களை வந்து இழிவுபடுத்தி யாரும் பேசக்கூடாது. நம்ம வந்து உங்களுக்கே நல்லா தெரியும், பிரிண்டட் மீடியால இருக்கோம். நம்ம ஒரு ஏதாவது ஒரு கேஸ் வந்ததுன்னா கூட பெண்களுடைய பெயரை மாத்தி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். சரிங்களா? அவங்க அடையாளத்தை வந்து நம்ம வெளியில சொல்லக்கூடாது. மேக்சிமம் அவங்க விக்டிம்ஸா தான் இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு நிறைய மேக்சிமம் கேசஸ்ல அவங்க விக்டிம்ஸ் தான். ஸோ அவங்களுடைய அடையாளங்கள் வந்து நம்ம என்னைக்குமே வெளிப்படுத்துறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர் வந்து நேரடியாவே வந்து பெண்களை கொச்சிப்படுத்துற மாதிரி பேசுறது வந்து ஒரு ஏடிஜிபி அருண் மேல அவருக்கு காப்புணர்ச்சி இருந்துச்சுன்னா அவரை பத்தி மட்டும் அவர் பேசணும், அதுக்கான தகுந்த ஆதாரத்தோட ஏதாச்சும் பேசணும். அதுலயும் இல்ல இவர் வந்து பெண்களை வந்து ஒரு ஆயுதமா எடுத்து அவர் பேசுறாருன்னா 50 பேசியிருக்க கூடாது. ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்களை பத்தி பேசுறீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தையாச்சும் அவங்க ப்ரொசீட் பண்ணணும். இது இல்லாமலே ஒரு மீடியால பேசுறாரு, இதுக்கான பின்விளைவை சந்திப்பாருன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாமல பண்ணி இருந்திருப்பாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது என்ன சொல்றதுன்னா யானை தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. யூடியூபர் சங்கருக்கு வந்து நிறைய ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க, யூடியூப் வாட்ச் பண்றவங்கள. என்னன்னா கண்மூடித்தனமா நம்புறாங்க சங்கர் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னா. அவரு பேக் எண்ட்ல அவர் என்ன பண்றாருன்றது யாருக்குமே தெரியல, பொதுமக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து பேசுறாரு. பட் அதுல வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. அவரே வந்து அங்க ஜட்மெண்டல் பண்ணிடுறாரு. பண்ணி அவரே கண்ட மேனிக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இப்போ ஒரு பத்திரிகையாளர்னு வச்சுக்கோங்களேன், பத்திரிகையாளர்களுக்கு சில நெறிமுறைகள்லாம் இருக்குது, வரையறைகள் இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு தனி மனித இதுலயுமே ஈடுபடக்கூடாது. ஒரு தனி மனிதனை தாக்கி வந்து நம்ம பேசக்கூடாது. சரிங்களா? ஒரு பத்திரிகையில செய்தியை மட்டும் தான் நம்ம வெளியிடுவோம். இல்ல ஒரு இப்போ நான் ஏன் அவர் வந்து பத்திரிகையாளர் இல்ல ஊடகவியலாளர் இல்லைன்னு சொல்றேன்னா, அவர் ஊடகத்துறையிலயோ இல்ல பத்திரிகை துறையிலயோ பணிபுரிஞ்சுதாருன்னா இப்படி பேச மாட்டாரு. அதுக்கான தகுதிகள் எதுவுமே அவருக்கு கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு நியூஸ் வந்து வெளியே வருதுன்னா அதுக்கு முழுக்க அந்த எடிட்டோரியல் போர்டு தான் வந்து பொறுப்பு. நம்ம வந்து என்னதான் ரிப்போர்ட்டர் ஒரு நியூஸ் ராவா ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலுமே அந்த கண்டென்ட் வந்து ஃபைனலைஸ் பண்றது அந்த எடிட்டோரியல் போர்டு தான். சரிங்களா? அந்த போர்டு என்ன டிசைட் பண்ணுதுன்னா அதுல அந்த சாராம்சம்லாம் படிச்சு பார்ப்போம். எப்படி வந்து இந்த ஒரு ஸ்டோரியை வந்து கவர் பண்ணிருக்காங்க, இது எப்படி வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ட்டு பிராட்காஸ்டிங் இந்த வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி பிரிண்டிங் மீடியாவுமே சரி ரெண்டுத்துலயுமே எடிட்டோரியல் போர்டு தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணும் எடுத்துட்டு போயிட்டு. இவர் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் கண்ட மேனிக்கு பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசணும்ன்றதே தெரியாது. கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப டெம்பராகி பேசுறது. இவர் வந்து அட்லீஸ்ட் இவர் போய் ஒரு ஏதாவது ஒரு கட்சியிலாவது போய் சேர்ந்துடலாம். கட்சியில இருந்துட்டு ஒரு எதிர்கட்சி விமர்சிக்கிறதுக்காவது இது வந்து ஒத்து போகும். பத்திரிகையாளர்ன்ற போர்வையில வந்து அவர் இதை பண்ணவே முடியாது எப்பவுமே. சரிங்களா? சமூக வலைத்தளத்தை நீங்க ஒரு மீடியாவை எடுத்துக்க முடியாது. இதை ஜேர்னலிசம், குறிப்பா ஜேர்னலிசம் பண்ணவே முடியாது ஒரு சமூக வலைத்தளத்தை வச்சு. இப்போ அரசு வந்து சமூக வலைத்தளத்துல இருக்கிற
சில சேனல்களை அங்கீகரிக்குது. என்னன்னா ப்ராப்பரா பிராட்காஸ்டிங் லைசன்ஸ் வாங்கி இருக்கிறவங்க, இல்ல ப்ராப்பரா RNA ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சேனல் வச்சு யூடியூப் நடத்துறவங்க, அந்த பேர்லயே ரிஜிஸ்டர்ட் நேம்லயே நடத்துறவங்களுடைய சேனல்ஸ அங்கீகரிக்கிறாங்க. PIB அங்கீகரிச்சிருக்குது, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே அங்கீகரிக்குது அது. பட் எந்த ஒரு லைசன்ஸ், எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுமே இல்லாம மத்திய தொலைத்தொடர்பு துறையிலுமே சரி, இல்ல ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஃபார் இந்தியா RNA அதுலயுமே சரி, எந்த ஒரு ரெஜிஸ்டருமே பண்ணாத இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ யாருமே அங்கீகரிக்கிறது கிடையாது. இவருக்கு எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்ல. இவர் கான்ட்ரோவர்சியா நிறைய பேசி அதை மக்கள் கிட்ட ரீச் பண்ண வைக்கிறாரு. ஏன்னா வியூஸ்க்காக மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்புறாங்க, ஏத்துக்கிறாங்க. நீங்க வந்து தன்மையை வந்து யாரும் கிராஸ் செக் அந்த ஃபேக்ட் செக்லாம் பண்றது இல்ல. சொன்னாக்கா அது உண்மையா இருக்கும். என்ன சொல்றேன்னா, இப்போ சந்தோஷ், இப்போ நீங்க வந்து பிரிண்டிங் மீடியால இருக்கீங்க, நமக்கு ஒரு செய்தி வருதுன்னா ஒன்லைன் நியூஸ் தான் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? ஒன்லைன் நியூஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வருது, ஒன்லைன் நியூஸ் தான் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல்டுக்கு போவோம். ஃபீல்டுல போய் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்குன்னா ஒரு கவர் ஸ்டோரி நம்ம ரெடி பண்ணுவோம். என்ன ஆச்சு, ஏதாச்சு, யாரு சோன்சோ பர்சன், யாரு பாதிக்கப்பட்டாங்க, என்ன பிரச்சனை நடந்தது, இது சம்பந்தமா என்ன மாதிரி வழக்கு இருக்குது, ஸ்டேஷனுக்கு போவோம். ஸ்டேஷன்ல போய் FIR வாங்குவோம். எல்லாமே ஆன் ரெக்கார்டு இருக்குதான்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம எடிட்டோரியல் போர்டுக்கு சப்மிட் பண்ணுவோம். அதை வந்து போர்டு அப்ரூவ் பண்ணாதான் அது பிராட்காஸ்ட் ஆகும், இல்ல வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் நடக்கும். இதுதான் வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு இது தெரியும் நல்லா. இவரு ஒன்லைன்ல ஏதாவது ஒரு செய்தியை கேள்விப்பட்டாருன்னா அதை அப்படியே டெவலப் பண்ணி இவர் பேசிடுறாரு. இவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் பேசிடுறது. இதை யாரு கிராஸ் செக் பண்றது, யாரு ஃபேக்ட் செக் பண்றது? இவர் இஷ்டத்துக்கு அடிச்சு தள்ளிடுறது. இவர் கான்ட்ரோவர்சியா பேசுறத கேட்ட உடனே மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு சவுக்கு சங்கர் வந்து எல்லா உண்மையையும் பேசிடுறாரு, இவர் சொல்றதுதான் 100% வந்து உண்மை அப்படின்னு நம்பி இவரை வந்து ஃபாலோ பண்றவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து எதையாவது 10 பொறுப்பாக தூக்கி போட்டு போறவங்க தான் ஜனங்க நம்புதுங்க.